நல்லா வாழைப்பழத்தை நல்லா கழுவி எடுத்துப்போம். என்னம்மா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா? அம்மா இந்த பழமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தானேம்மா? நல்லாயிருக்கும் பழுத்துட்டா. அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? வாழைப்பழத்தில் போண்டா சுட போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா அது எப்படிம்மா பண்ணோம்? அதுக்கு வந்து வாழைப்பழம், அரிசி மாவு, கோதுமை மாவு, சோடாப்பு, சர்க்கரை இது இருந்தால் போதும். இது மட்டும் போதுமா? போதும். அம்மா நேற்றுலாம் சரியான காற்று அடிச்சது. ஆமாம். இன்னைக்கு காற்றே இல்லை. காற்று இல்லை. ஆமாம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி தான். ஆமாம். அம்மா அது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம்லம்மா? சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஏன்னா இது உடம்புக்கும் நல்லது தானேம்மா? ஆமாம். அம்மா ஆனால் போண்டா எப்படி வரும்னு தெரியல. ஆமாம் சுட்டு பார்ப்போம். ஏன்னா அம்மா பண்ணதே கிடையாது, இதான் ஃபஸ்ட் வாட்டி பண்ணுறாங்க. ஆமாம். அம்மா போய் ட்ரை பண்ணிடுமா? ஆமாம் போய். நல்லா வாழைப்பழத்தை நல்லா கழுவி எடுத்துப்போம். அம்மா என்ன வாழைப்பழம் தான் ஃபஸ்ட்டு கழுவியாதா? ஆமாம். இங்கே வர இந்த பழத்தில் வந்து கருப்பாக இருக்குமா, அதனால் அம்மா நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுறாங்க. இப்போ வாழைப்பழத்தை அழைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாழைப்பழத்தை பொரித்து எடுத்துப்போம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெயை ஊற்றுறோம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வாழைப்பழத்தை பிச்சு அதில் போட்டுருவோம். அம்மா பழம் எப்படிம்மா இருக்கு? பழம் நல்லா கருக்கழிச்சு போயிடுச்சு பாருங்க, சூப்பராக வந்துடுச்சிங்க. அம்மா எடுத்துட்டாங்க. அம்மா இதுக்கு வந்து பழம் வந்து போட்டோன்னா ரொம்ப இதாக தானே ஆகிடும், கொலை கொலன்னு. வந்து கொஞ்சம் காயவே போடலாங்க. இந்த மாதிரி எப்படி வந்துடுச்சுன்னு அப்படியே அழகாக வெடிச்ச மாதிரியே வந்துடுச்சுங்க. இப்போ அடுத்த ரவுண்டு. என்னம்மா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா? அம்மா இந்த பழமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தானேம்மா? நல்லாயிருக்கும் பழுத்துட்டா. ஆமாங்க. அதை பிச்சு போட்டாங்க. நல்லா பாருங்கள், நல்லா வெடித்து வந்துடுச்சு. இதிலே எடுத்துன்னு அந்த பக்குவத்திலே எடுத்துகிட்டு இதோட தோலெலாம் உரிச்சிட்டு எல்லாம் மாவை பிசைஞ்சிட்டு போட்டுருவோம். இது போதும். கொஞ்சமாக பஸ் நட செய்யணும், கொஞ்சமாகவே இருக்கட்டும். ஆனால் தோலே உறிஞ்சிடுச்சு. நல்லா இப்போ சூடாறிட்டு இப்போ தோலை உரித்து எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு.
அம்மா ஓ ஃபஸ்ட்டு காயாக தெரிஞ்சதில் ஆமாம். பாருங்கள், காயாக போட்டால் இந்த மாதிரி பழம் உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ரொம்ப பழமாக போட்டுட்டோன்னா கொஞ்சம் மாதிரியாக கொலன்னு இருக்கும். அதே வெடித்து தோல் விட்டுட்டு. ஆமாங்க. இப்போ இதோட வந்து மாவை பிசைஞ்ச வேண்டியதாம்மா. ஆமாம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் உரிச்சிக்கிட்டு தான் எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் விட்டு சர்க்கரையை ஊற வச்சுப்போம். தண்ணியில் ஊற வச்சு இப்போ சர்க்கரை ஊறட்டும் நல்லா. அதுக்கட்டி நல்லா வாழைப்பத்தெல்லாம் நல்லா மைய பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வச்சு பாருங்க எப்படி பிசைஞ்சிருக்குன்னு. வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு போட்டுவிடும். கோதுமை மாவு. அரிசி மாவு கொஞ்சமாக போட்டுப்போம். லைட்டாக சோடா. தண்ணிக்கு வறுத்தி ஊற வச்ச சர்க்கரை தண்ணியை தான் ஊற்றி பிசையணும். பாருங்கள், நல்லா மாவு நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட ஏலக்காவை போட்டுடுவோம். ஒரு சிலவங்க வந்து பவுட்ரு போடுவாங்க, நம்ம வந்து இப்படி போட்டோமா? முழு ஏலக்காய் தான் இருந்துச்சு, அதை நுணுக்கி போட்டாச்சு. ஆமாங்க, நம்ம வீட்டில் இதான் இருந்துச்சு, அதை போட்டாச்சு. நாங்கள் அதிகமாக தூளே வாங்க மாட்டோம். முழுசாக ஏலக்காய் இருக்காது தான் வாங்குவோம். ஆமாங்க, ரொம்ப தண்ணியாகவும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கட்டியாகவே வச்சுருக்கோம். ஆமாம். இது இதோட ஒரு 5 நிமிஷம் ஊறணுங்க. ஊற வச்சு போட்டுற வேண்டியதுதான். மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதோட எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு இப்போ எடுத்து போட்டு பார்ப்போம். என்ன போண்டா சின்ன சின்னதாக போடுற? எண்ணெய் சட்டியும் சின்னதாக தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாரி போட்டுப்போம். ஆமாங்க, பாருங்க நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. போண்டா நல்லா வெந்துடுச்சு. என்ன போண்டா சின்ன சின்னதாக இருக்கு? பெருசாலாம் போடல, சின்னதாக தான் போட்டேன். பாருங்க.
சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே தட்டில் அப்படியே வச்ச வேகத்துக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அடுத்த ரவுண்டுங்க. பெருசாக போட்டாலும் ஒன்று தான், சின்னதாக போட்டாலும் ஒன்று தான். ஆமாம், சின்னதாக போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னம்மா கையில் ஏதோ ஜேசிபி அள்ளுற மாதிரி அள்ளிக்கிட்டு இருக்க? சொன்னது போதுங்க, ஏதோ ஜேசிபி மாரி அள்ளிக்கிட்டே இருக்காங்க. அம்மா கரெக்டாக ஒரு வாட்டி நம்ம எண்ணெயில் போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுதுல்லம்மா. அம்மா என்னம்மா கோபுரம் மாதிரி இருக்குது போண்டாலாம்? ஆமாம், எல்லாம் போட்டு முடிஞ்சிட்டு. இங்கே பாருங்க, பேலன்ஸ் இதாங்க இருக்குது. சூப்பராக வந்திருக்குங்க எல்லாம். அப்படியே போட்டுற வேண்டியதுதான். இங்கே பாருங்க எவ்வளோ வந்துடுச்சுன்னு பாருங்களேன். வைக்கவே முடியலங்க, அவ்வளோ போண்டா இருக்குது. அம்மா இந்த போண்டாவும் ஒரு டீயும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தானேம்மா? ஆமாம், போய் டீயை போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். ஆமாங்க, டோட்டலாக முடிஞ்சிருச்சு. சுட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பார்க்கவே. அம்மா போண்டாலாம் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களா, சூப்பராக வெந்திருக்குங்க. சாப்பிடுமா? எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. இனிப்புலாமா? எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். கரெக்டாக போட்டிருக்கோம்மா. கடையில் உள்ள போண்டா மாதிரி இருக்கு. ஆமாங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க அம்மா, ஏதோ நல்லா பண்ணிட்டாங்க. அதான் டீக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஆமாம், நல்லாயிருக்கு. நல்லா இருக்கலாமா? இதெல்லாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. அம்மா இதோட டீ இதெல்லாம் குடிச்சிட்டுமா? ஆமாம், எல்லாத்தையும் போண்டாவெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருமா. ஆமாம், போண்டா ஏன்னா நிறையாவே இருக்குங்க, நிறையா செஞ்சுருக்கு. இதே கார போண்டா இருந்தாலும் எங்கள் வீட்டில் இறங்கிடும். ஆனால் இனிப்பு போண்டா மட்டும் இறங்காது. அதனால் எல்லாத்தையுமே கொடுத்துட வேண்டியதாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குமா?